இனி வருகின்ற நாட்கள் அந்த அம்மனோட அருளால் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போதே ஒரு கம்பீரம் தோணுது பார்த்தியா? அந்த கம்பீரத்தோடு இருக்கக்கூடியவங்க உறவுகள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, ரொம்ப கௌரவமாக இருக்கக்கூடியவங்க, என்னால் முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். என்கிட்ட செல்வ செழிப்பே இல்லை, என்கிட்ட எந்த ஒரு வருமானமும் இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு எந்த இடத்துலையுமே இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சொல்ல மாட்டாங்க. என்னால் செய்ய முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. ஒவ்வொரு விஷயத்திலையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க. ஒருத்தர்கிட்ட பழகும்போது கூட டக்குன்னு பழகிட மாட்டாங்க. அவங்கள பற்றி பல கோணங்களில் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட பழகக்கூடியவங்கள இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒவ்வொரு பொருளையுமே இவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு டீ குடிக்கிறோம், அந்த டம்ளர் என்ன வேஸ்ட்டு டம்ளர் அப்படின்னா நம்ம தூக்கி குப்பையில் போட்டுருவோம். ஆனால் அதை கூட ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். செல்வ செழிப்பே இல்லைனா கூட கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கிறதுனால வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயமும் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எப்பவுமே இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா, மனதில் என்ன தோணுதோ அதை டக்குன்னு வெளிப்படையாக பேசிடுவாங்க. இப்படி வெளிப்படையாக பேசிட்டுமே அது அவங்களுடைய மனது பாதிக்குமா, அவங்கள கஷ்டப்படுவாங்களா அப்படின்னு யோசிக்கவே மாட்டாங்க. மனதில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேசிடுவாங்க. அதனால தான் நிறைய கஷ்டங்களையும் நிறைய இன்னல்களையும் ஒரு கெட்ட பேரும் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும். விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த விருச்சிக ராசி. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் வாக்குவாதம், வீண் பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும். நீங்களே பிரச்சனையை தேடி போகலைன்னா கூட உங்களை தேடி அந்த பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரி, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல், உங்களுடைய மாவட்டத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மனதில் ஒரு உற்சாகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க. வீண் பகை பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் நெருப்பு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க, ஆயுதம் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். தொழிலில், வியாபாரத்தில் தேவையற்ற சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும். அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக குறையும். பார்ட்னர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது நல்லது. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் விளையாட்டாக ஏதாவது நம்மளுடைய பார்ட்னர் தானே அப்படின்னு சொல்லி விளையாட்டாக பேச போய் அது பெரிய பிரச்சனையாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீணாக பேச்சை கொடுத்து வாங்கி கட்டிக்கிற மாதிரி தான். அந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும். உறவுகள் மத்தியிலையும் சரி, நண்பர்கள் மத்தியிலையும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. பேச்சில் நிதானமாக இருக்கணும். விளையாட்டுங்கிற பேச்சுக்கு அந்த காலகட்டத்தில் இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறிக்கோளோட ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வெற்றியை எதிர்பார்க்கலாம். வீண் அலைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். கூடுதலான உழைப்பு போட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்னதாக சில்லறை சண்டைகள் கணவன் மனைவிக்கிடையே வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லது. இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான்,
பேச்சில் நிதானமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பேச்சின் மூலிமா, பேசுகிற வார்த்தையின் மூலிமா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு சமைக்கும்போது, குறிப்பாக இந்த விருச்சிக ராசி பெண்கள் சமைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தீ பிரச்சனை, தீயினால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், நெருப்புனால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சமைக்கும் போதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால தான் இதை மறுபடியும் சொல்கிறோம். ஒரே வார்த்தையை எத்தனை டைம் சொல்லுவீங்க அப்படின்னு கூட பல பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன்னா ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் சொல்கிறோம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகள் மேலிடத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. எடுத்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் வரும். அதற்காக கொஞ்சம் கூடுதல் உழைப்பை போட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் இருசக்கர வாகனத்தில் போகும்போதோ அல்லது உங்களுடைய சைக்கிளில் போகும்போதோ ரொம்ப கவனமாக போங்க. எதிரில் வர வண்டி வாகனத்தை பார்த்து அதுக்கப்புறம் கவனமாக போகிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், தீக்காயமோ அல்லது இரத்த காயமோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கவனமாக இருங்க. இந்த வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக, ரொம்ப மகிழ்வாக இருக்கணும். எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களையும் நிறைய துன்பத்தையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனுக்கு அரளிப்பூ மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பம், ஒரு விதமான மன அமைதி இல்லாமல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சரியாகும். நம்பிக்கையோடு முருகப்பெருமானுக்கு அரளிப்பூ சாற்றி வழிபட்டுடுவாங்க. உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம், பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஏன்னா வருகின்ற நாட்களில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்சத்திர அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால செயலில் சின்ன சின்ன தடுமாற்றம், குழப்பம், வீண் வாக்குவாதம், வீண் பிரச்சனை இதெல்லாம் உங்களை தேடி வரும். யோசிக்காமல் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அமைந்துடும். குருவோடைய பார்வை 12, 2, 4 ஆகிய இடத்துல இருக்கிறதுனால விரைய செலவு கொஞ்சம் அதிகமாகும். வீண் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு உறக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. குடும்பத்தில் கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அப்பப்போ வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. பொருளாதார நிலை ஓரளவுக்கு திருப்திகரமாக தான் இருக்குது. கொடுத்த வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுறதுக்கு நீங்கள் படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் போராட்டங்கள் தான். முக்கிய முடிவு வர்றதுக்குள்ளே நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற வாரத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா முடிந்தால் ஒரு முறை இந்த விசாக நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுடுவாங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக இருக்குது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி சஞ்சரித்து வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவரும் வக்கரகம் அடைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நட்சத்திர அதிபதி வக்கரகம் அடைந்திருப்பதனால நெருக்கடிகள் கொஞ்சம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மனதில் ஒரு விதமான நிம்மதி கிடைக்கும். கடந்த காலத்தில் இருந்த போராட்டங்கள் கொஞ்சம் மாறும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இருக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாகும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்று வருவீங்க. குறிப்பாக உங்களுடைய குலதெய்வமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அதனால் முடிந்தால் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமும் இருந்தது அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய புத்திசாலித்தனம் இருந்தது, உங்களுடைய திறமை இருந்தது அப்படின்னா அதை கரெக்டாக பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தினால நெருப்பு சம்பந்தமான அல்லது இயந்திரம் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது.
அருகில் இருக்கிற முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மகிழ்வாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.